அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உடைகள் என்ற தலைப்பில் கடந்த சில வாரங்களாக தொடர் உரையை பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் எந்தெந்த நிறங்களிலெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள், அணிவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்பதில் ஒரு பகுதியை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உரை நிகழ்த்தும் பொழுது 2 பச்சை ஆடைகளை அணிந்து உரை நிகழ்த்தினார்கள் என்று நசையில் ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிறது. அப்போ பச்சை நிறம் என்பது பொதுவாக நம்ம அணிவது இல்லை, மார்க்கத்தில் தடை இல்லாட்டாலும் அது அவுலியா பச்சைன்னு என்ன செய்வாங்க, அந்த தர்காவாதிகளுக்கு உள்ளதுன்னு நம்ம ஒதுக்கி வச்சுருக்கிறோம். பச்சைங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு கலர் தான். விரும்பினா என்ன செய்யலாம், பச்சையில் கூட சட்டை போட்டுக்கிறலாம், பச்சை ஆடை அணிந்து பயான சொற்பொழிவை நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஆனால் புனிதம் கிடையாது. பச்சைங்கிற ஒரு புனிதமான ஆடை நினைக்கிறாங்கல்ல, அது கிடையாது. எல்லா நிறத்தையும் போலவே பச்சையும் அல்லாஹ்வுடைய ஒரு நிறம் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் கிஃபாரி அவங்க சொல்கிறாங்க, இது புகாரியில் 5827வது ஹதீஸில் இருக்கிறது. அபூதர் கிஃபாரி அவர்கள் சொல்கிறாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன். அவங்களே பார்க்க போயிருக்காரு. அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி தௌபுன் அபியலு வஹுவ நாயிமுன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்க வரும் பொழுது அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அலைஹி சௌபுன் அபியலு, வெள்ளை நிற ஆடை அணிந்தவர்களாக தூங்கி கொண்டிருந்தார்கள். இவர் பார்க்க வர்றாரு, பார்க்கல, தூங்குறாங்கன்னு திரும்பி போயிடுறாரு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரி இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டால், வெள்ளை நிற ஆடை அணிந்தவர்களாக தூங்கி கொண்டு, அந்த ஆடை இருக்க போய் தானே தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம காலத்தில் அதிகமான ஆடைகள் இருக்கிறதுனால வெளியில் விடுறது ஒரு ஆடை, படுக்கும்போது ஒரு ஆடை, உள்ளாடை பல மாதிரி வச்சுருப்போம். அப்போலாம் ஆடை கிடையாது. எதை தூங்கும்போது போட்டிருக்கிறாங்களோ அதுதான் வெளியும் போட்டுருப்பாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை கலரில் கூட ஆடை அணிந்திருக்கிறார்கள் என்பதை புகாரியில் 5827வது ஹதீஸில் ஒரு சஹாபி பார்த்தேன்னு என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறார். அதை பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, வெள்ளை ஆடையை பற்றி மட்டும் கொஞ்சம் புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக எந்த ஆடையை பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொல்லலை, அணியலான்னு இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வெள்ளை ஆடை அணியுங்க, ஏனென்றால் அது ரொம்ப தூய்மையானது. அதை இறந்தவர்களுக்கு அதை கஃனாகவும் போடுங்க. இறந்தவர்களுக்கு இந்த வெள்ளை ஆடையில் கஃன் போடுறாங்கல்ல, அது வழக்கப்படி போடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். வழக்கப்படியில் மார்க்கத்தில் உள்ளது தான். வெள்ளை ஆடையில் கஃன் போடுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நினைஞ்சிருக்கிறாங்க, அதை ஊக்குவிச்சிருக்கிறாங்க. வெள்ளை ஆடை ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால், மற்ற ஆடைகளில் அழுக்குகள் படிந்தால் உடனே தெரியாது. ரொம்ப அழுக்காக போனோன்னு தான் நம்ம என்ன செய்வோம், அதை கவனித்து சுத்தப்படுத்துவோம். வெள்ளை ஆடையாக இருந்துச்சு சொன்னால் சின்ன அழுக்கு பட்டாலும் பளிச்சுட்டு நமக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிடும், சுட்டி காட்டிடுவாங்க, உடனே சுத்தமாக்கிடுவோம். அந்த தூய்மைப்படுத்துவதற்கு எந்த நிறத்தை விடவும் வெள்ளை நிறம் பொருத்தமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெள்ளை ஆடையை சிறப்பித்து நினைஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறார்கள். அப்போ வெள்ளை ஆடை ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆடைகளை பொறுத்த வரைக்கும், கலரை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான கலர்களுமே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இது இந்த வெள்ளை ஆடை அணியுங்கள்னு சொன்ன ஒரு செய்தி நசைங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காவி நிற ஆடையை தடுத்திருக்கிறாங்க. அவங்க தடுத்ததுன்னு தேடி பார்த்தோம்னு சொன்னால், நிறத்தால் கலருக்காக வேண்டி தடுத்தது என்று சொன்னால் காவி நிறத்தில் உள்ள ஒரு ஆடையை தடுத்திருக்கிறாங்க. அதை அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் அவர்கள் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்க செல்லும் பொழுது
இரண்டு காவி நிறம்னா மேலையும் கீழையும் ஒரே கலராக போடுவாங்க. 2 காவி நிற ஆடைகளை அணிந்த நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து என்ன செஞ்சேன், நான் என்னை பார்த்தாங்க. நான் போனேன், 2ம் காவி கலரில் ஆடை அணிந்த நிலையில் நான் போகிறேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன்ன ஹாதிஹி மின் சியாபில் குஃபார், இது வந்து இறை மறுப்பாளர்களுக்கு உரிய ஒரு ஆடை. ஃபலா தல்பஸ்ஹா, இதனை அணியக்கூடாது. காவி ஆடை அணிஞ்சிக்கிட்டு போகிறாரு. இது வந்து முஸ்லீம் கூறிய ஆடை இல்லை. ஆடையில் ஒன்றை வந்து வெறுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த காவி நிற ஆடையை தான் வெறுக்கிறாங்க. ஃபலா தல்பஸ்ஹா, எனவே இந்த காவி நிறையில் ஆடை அணியாது என்று அவருக்கு தடுத்தார்கள்ங்கிற ஒரு செய்தி முஸ்லீம்ங்கிற நூலில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த இவர் சம்பந்தப்பட்ட செய்தியை முரண்பட்ட விதத்தில் 2 விதமாக வருகிறது. ஒன்று என்ன வருதுன்னு கேட்டால், இவர் இந்த காவி ஆடையை ரசூலுல்லாஹ் தடுத்த உடனே அவர் என்ன செய்வார்னு கேட்டால், நான் என்ன செய்ய, நான் கழுவிட்டு அணிஞ்சிக்கிறட்டுமா அப்படின்னு அவர் கேட்பார். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எரிச்சு போடுன்றான், எனக்கு கழுவி அணிகிறது, அது எரிச்சிரு, தீயில போட்டு எரிச்சிரு அப்படின்னு சொன்னதாக. இதே ஒரே சம்பவம் தான், வெவ்வேறு சம்பவமாக இருந்தால் அது ஒரு நாள் அப்படி ஒரு நாள் இப்படின்னு எடுத்துக்கிடலாம். ஒரு சம்பவம் தான். இந்த காவி ஆடை நான் என்ன செய்கிறதுன்னு கேட்கும் பொழுது, நீ வீட்டில் உள்ள பெண்களுக்கு நீ வந்து கொடுத்துரு என்று சொன்னதாகவும் அதே சம்பவம் தான். தீயில போட்டு எரிச்சிருன்னு சொன்னதாகவும் இது 2 விதமாக வருகிறது. அது ஒரே விஷயந்தான். அவர் காவி ஆடையை பார்க்குறாங்க, பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நீ இதை என்ன செய்யன்னு அவர் கேட்குறாரு. நான் கழுவி அந்த கழுவுனா போயிடும். அந்த காலத்து மாதிரி பெர்மனண்ட் கலராக இருக்காதுல்ல, அந்த காலத்தில் சும்மா சாயம் போட்டிருப்பாங்க, கழுவுனா அந்த சாயம் போயிடும். அப்போ அந்த சாயம் போகிற அளவுக்கு நான் கழுவிட்டு அந்த ஆடை அணியலாமான்னு கேட்குறாங்க. எரிச்சிரு, நெருப்பில் போட்டு அது யூஸே பண்ணாதங்கிறாங்க. அப்போ இது வந்து அந்த அறவே பயன்படுத்தக்கூடாதுங்கிற கருத்தை தருகிறது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு அறிவிப்பு, இதே செய்தியே இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னதாக வருகிறது, நீ வந்து வீட்டில் உள்ள பெண்களுக்கு நீ பயன்படுத்திக்க, பெண்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இவராக நெருப்பில் போட்டு எரித்ததாகவும் அப்படி செஞ்சுருக்காத, நீ குடும்பத்துக்கு பயன்படுத்தலாமேன்னு சொன்னதாகவும் வருகிறது. ஒரே செய்தி 2 விதமாக வந்துச்சுன்னு சொன்னால் எது ஏற்றமானதோ நம்ம அதை எடுத்துக்கணும். பொருளை போய் எரிக்க சொல்வது என்பது, யாருக்கும் பயனற்ற முறையில் எரிக்க சொல்லுதல் என்பது அது ரசூலுல்லாஹ் வழிகாட்ட மாட்டாங்க. கழுவுனா போயிடும்னா கழுவு சொல்லிடுவாங்கள்ல. கழுவுனா ஹராமானதுன்னா சில பொருள்கள் வந்து என்ன செஞ்சாலும் சுத்தமாகாது. கலர் தானே, ஒரு கலர் வந்து நமக்கு தடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த கலரை வேறு கலர் மேலே ஏற்றிட்டோம்னா அந்த கலர் போயிட போகுது, நம்முடைய பொருள் வீணாக போகாது. வீணாகிற மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் வந்து ரசூலுல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த எரிக்க சொன்னதை விட நீ வந்து பெண்களுக்கு பயன்படுத்திக்க என்று சொல்லுவது வந்து அது சிறந்ததாக இருக்கிறது. அப்படிங்கிற வகையில் பெண்கள் மாத்திரம் அந்த காவி ஆடை அணியலாமே தவிர ஆண்களுக்கு அனுமதி இல்லை. நிறத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மக்காவை ஜெயிக்கிறாங்கல்ல, மக்காவை ஜெயிக்கக்கூடிய நேரத்தில் தலைப்பாகை அணிவாக அரபுகள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு. தலைப்பாக கட்டுறது எப்போன்னு கேட்டால், முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனில், முக்கியமான ஒரு இடத்துல மக்களுக்கு காட்சி தரும் பொழுது தலைப்பாகை கட்டியவர்களாக காட்சி தருவது வந்து அரபுகளின் வழக்கம். இஸ்லாத்தில் உள்ள ஒரு வழக்கம் இல்லை. அரபுகள் என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய லீடர்கள் தலைவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு சபைக்கு வரும்போது ஒரு தலைப்பாக கட்டிட்டு வருவாங்க. அது அரபுகள் அது ஒரு கண்ணியமாக வச்சுருந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதே அடிப்படையில் மக்கா வெற்றியின் போது தலப்பா கட்டி இந்த மாதிரி சந்தர்ப்பத்தெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. ஆச்சரியத்துனா எல்லா நேரமும் தலப்பா கட்டுறது, இந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹ் தலப்பா கட்டியிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வழங்கியிருக்கிறாங்க. இந்த தலப்பா பற்றி கூட தனியாக இன்னொரு நாளில் இந்த விரிவாக விளக்கிடுவோம். இப்போ என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு நேரத்தில் கருப்பு நிற தலப்பாகை கட்டி கொண்டு மக்காவில் நுழைஞ்சாங்க. மக்காவை ஜெயிச்சு உள்ளே போகிறாங்கல்ல, போகும்பொழுது அவங்க தலைப்பாயை கட்டியிருந்தாங்க. அந்த ஊர் வழக்கப்படி தலைப்பா கட்டியிருந்தாங்க. தலைப்பா சுண்ணத்து கிடையாது, அந்த ஊர் வழக்கப்படி, அதாவது பிரமுகர்கள் கட்டுவாங்க என்கிற வழக்கப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு நிற தலைப்பாகை கட்டியவர்களாக போனார்கள்ங்கிற ஒரு செய்தி அது வருகிறது. இது வந்து அது கருப்பு நிற தலைப்பாக மக்காவுக்கு போகும்போது கட்டினாங்கன்னா அந்த இஹ்ராம் நேரத்திலலாம் கட்டக்கூடாதுல்ல. இஹ்ராம் நேரத்தில் வந்து தலைப்பாகை அந்த மாதிரி தைக்கப்பட்டதெல்லாம் அணியக்கூடாது. ரசூலுல்லாஹ் வந்து மக்கா வெற்றியில் தான் போனாங்க. மக்கா வெற்றி வந்து ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனதில்லை. மக்காவை ஜெயிச்சு போகிறாங்கல்ல, அதனால தான் தலைப்பாக கட்டினாங்க. வேறு சந்தர்ப்பத்தில் உம்ராவுக்கு இதுக்கு போயிருந்தால் தலையை மறைக்கவே கூடாதுல்ல, ஓப்பனாக தான் வச்சுருப்பாங்க. அதனால் இது உம்ராவுடைய பயணம் அல்ல. இது மக்கா வெற்றி நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு தலைப்பாயோட நுழைந்தார்கள் அப்படின்ட்டு வருகிறது. அதே மாதிரி வந்து சாத் இப்னு அபி வக்காஸ் சொல்கிறாங்க,
அதாவது உஹது போரில் உஹது போர் அன்னைக்கு என்ன செய்கிறோம்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வலது பக்கத்தில் ஒருவர் நிற்கிறார், இடது பக்கத்தில் ஒரு உஹது போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. சாது பின் அபி வக்காஸ் சொல்லுகிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வலது பக்கம் ஒருவரையும் இடது பக்கம் ஒருவரையும் பார்க்குறேன். அவங்கள நான் பார்த்தது கிடையாது, தெரிஞ்ச ஆளுக்கு கிடையாது. யாரோ ஒரு புதுசாக ஒரு ஆளுக்கு நிற்கிறாங்க. அந்த 2 பேருமே வெள்ளை ஆடைய அணிந்திருந்தாங்க. அவர்களை நான் முன்பும் பார்த்ததில்லை, பின்பும் பார்த்ததில்லை அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். இதை வேறு சில அறிவிப்புகளில் அது வானவர்கள் இந்த போர்க்களத்தில் உஹதுலாம் நல்லா இறக்குனான்னு வருதில்ல, உஹது போர்க்களத்தில் வானவர்களை அனுப்பி எல்லாம் என்ன செஞ்சான், வெற்றியை கொடுத்தாண்டு. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் மனித தோற்றத்தில் சில வானவர்களை மலக்குமார்களெல்லாம் அனுப்பியிருக்கிறான். அவங்க வெள்ளுடை தரித்து வெள்ளை ஆடை அணிந்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வலப்புறத்திலும் இடப்புறத்தில் நின்றார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரியில் 5826வது ஹதீஸில் இருக்கிறது. அதனால் வெள்ளை ஆடைங்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிறத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நிறமும் வந்துவிட்டது. இன்னும் சொல்ல போனால் சில புதுசு நிறங்கள்லாம் இருக்கும், நமக்கு சொல்லப்படலை. தடுக்கப்படாத எல்லாமே அனுமதிக்கப்பட்டது தானே. எதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்படலையோ அதுக்கு ஒரு பொதுவான அளவுகோல் மார்க்கத்தில் இருக்குது. வணக்க வழிபாடுகளாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை சொன்னாங்களான்னு பார்க்கணும். வணக்க வழிபாடு அல்லாத மற்ற விஷயங்களாக இருக்கும்னு சொன்னால் தடுத்தாங்களான்னு பார்க்கணும். தடுத்தா கூடாது, தடுக்கலைன்னு அனுமதின்னு அர்த்தம். அதை செய்ய வேணான்னு தடை இல்லாட்டி நம்ம என்ன விளங்கிக்கிறேன், இந்த கலர் போடாது அந்த கலர் போடாதுன்னு வரலையில் போடலான்னு அர்த்தம். ஏன் அந்த அர்த்தம்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் அர்தி ஜமியா, பூமியில் உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்காக படைத்திருக்கிறான். பூமியில் உள்ள அனைத்தையுமே அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களுக்காகவே படைத்திருக்கிறான் என்று குர்ஆனில் இருக்கிற காரணத்தினால நமக்கு எல்லாமே நமக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு, எல்லாம் ஹலால். அப்போ ஹராம் எதை தடுத்தானோ அது ஹராம். அல்லாஹ் எதை செய்ய வேணான்னு சொன்னானோ அதுதான் ஹராமே தவிர தடை செய்யாமல் விட்டுட்டான் என்று சொன்னால் ஹலால் தான். அதனால் நிறங்கள் சம்பந்தமாக புது நிறங்கள் வரலாம், ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத நிறங்கள் வரலாம், குறிப்பிடாத நிறங்கள் வரலாம். அதுக்கெல்லாம் என்ன நிலைப்பாடு என்று கேட்டால், எந்த கலருக்கு தடுக்கப்படலையோ, இதை அணியாதீங்க இதை தொடாதீங்க அப்படின்னு தடுக்கப்படவில்லையோ அந்த மாதிரியான ஆடைகள் எல்லாமே அனுமதிக்கப்பட்டது தான். அப்போ நிறங்களை கொண்டு என்ன செய்யக்கூடாது, ஆடைகளை அது நிறங்களை சிறப்பு கற்பிக்கவும் கூடாது, மட்டப்படுத்தவும் கூடாது. இந்த நிறம் கூடும் இந்த நிறம் கூடாது என்று சொல்லக்கூடாது. எல்லா விதமான நிறங்களும் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்காக படைச்சிருக்கிறான், நமக்காக அலங்காரமாக்கி தந்திருக்கிறான். அப்போ எந்தெந்த நிறங்கள் யார் யாருக்கு விருப்பமாக இருக்கிறதோ அதை அணிந்து கொள்ள வேண்டியது. முக்கியமான சந்தர்ப்பங்களில் வெள்ளை ஆடை அணிந்து கொண்ட சிறந்தது. அது ஒன்றுக்கு தான் சிறப்பித்து சொல்லப்பட்டது இருக்கே தவிர மற்றபடி உள்ள ஆடைகள் அனைத்துமே சமமானது. எந்த ஆடை அணிந்தவரையும் என்ன செய்யக்கூடாது, அவர் என்ன இப்படி அணிஞ்சிருக்காரு இப்படி மினுக்கிக்கிட்டு இருக்காருலாம் சொல்லக்கூடாது. எந்த ஆடை அணிஞ்சிருந்தாலும் அல்லாஹ் அனுமதிச்சதா இல்லையா, அதுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அஹ்ரஜல் இபாதிஹி அபினசீனா, இந்த கவர்ச்சி அல்லாஹ் இறக்கி இருக்கிற அந்த கவர்ச்சியான விஷயங்களை ஹராமாக்குறவன் யார் என்று அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் உங்களுக்கு கவர்ச்சிக்காக வேண்டி பல விஷயங்களை இந்த மண்ணுலகில் வச்சுருக்கிறான். அதை நீ எப்படி ஹராமாக்குவேன், நான் தானே ஆக்கியிருக்க தந்திருக்கிறேன் உனக்கு அப்படின்னு வேறு அல்லாஹ் கேட்குறதுனால ஆடைகள் சம்பந்தமாக அந்த நிறத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்தை விளைவிக்கிறேன். அடுத்ததாக நிறத்தின் அடிப்படை இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் என்னென்னு கேட்டால், அந்த மெட்டீரியல் எதில் தயாரிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆடைகள் பஞ்சில் தயாரிக்கப்படும், அதுதான் நம்ம அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இலவம் பஞ்சில் தயாரிப்பாங்க, அப்படிப்பட்ட பருத்தி பஞ்சில் என்ன செய்வாங்க தயாரிப்பாங்க. அது மாதிரி பாலியஸ்டர் நவீன காலத்தில் பாலியஸ்டர் நூல்களில் தயாரிக்கிறாங்க. பட்டு இலையில் பட்டில் என்ன செய்கிறாங்க ஆடைகள்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த மெட்டீரியல் அந்த ஆடை எதுலேருந்து தயாரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி இஸ்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கலை. எதில் தயாரித்து என்ன மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு ஆடை. ஆனால் பட்டு ஆடைக்கு மட்டும் கண்டிஷன் போடுகிறது. பட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆடைக்கு மாத்திரம் ஒரு கண்டிஷன் போடுதே தவிர, பட்டை தவிர எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்துக்காக வேண்டி யாராவது வேணான்னு சொன்னால் தவிர்த்துக்கிறங்க. சில ஆடைகள் சில உடம்புக்கு போடக்கூடாது, அது சொறி உண்டாக்கும் சிரங்கம் உண்டாக்கும், அது மருத்துவ ரீதியான ஒரு காரணம் இருந்தால் அவங்க அதை தவிர்த்துக்கலாம், தனி விஷயம். பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவர் காட்டனில் ஆடை போட்டாலும் சரி தான், சில்க்கு போட்டாலும் சரி தான், இந்த செயற்கை பட்டு மங்கள பட்டு மாதிரி இருக்குன்னா பட்டு கிடையாது, அந்த மாதிரியான பட்டுகளாக இருந்தாலும் சரி தான். எந்த ஒரு ஆடையாக இருந்தாலும் அந்த மெட்டீரியல் எப்படி இருந்தாலும் அதுக்கு தடை இல்லை. இந்த ஜீன்ஸ் முரட்டு துணி இருக்காங்க, ஜீன்ஸில் போட்டுட்ருக்காங்கன்னா ஜீன்ஸ் அது ஒரு துணி தானே, அது எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தானே.
சில சில ட்ரெஸ்ஸை வந்து இந்த சில மெட்டீரியல் வேணாண்ட மக்கள் வழங்கி வச்சுருக்கிறாங்க தவறு மாதிரி. அது அணிகிற சைஸ் அது அமைப்பை பொறுத்து சிலது வேணான்னு சொல்லுவாங்க. அது பிறகு பார்ப்போம். இப்போ நம்ம நிறத்தை பார்த்தோன்னா மூலப்பொருள் எந்த மெட்டீரியலில் அது தயாரிக்கப்படுது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தேவையே கிடையாது. எதில் தயாரிக்கப்பட்டாலும் அது உங்களுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டது. ஆனால் பட்டு ஆடை மாத்திரம் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறாங்க. ஒரு பட்டு ஆடை என்ன செய்கிறாங்கன்னா, உமர் வந்து கேட்பார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பட்டு ஆடை வந்து பஜாரில் விற்கிது, சந்தையில் வாரம் சந்தை மாதிரி வருவாங்க. அதில் பல ஊர்கள்லேருந்து பொருள்களை கொண்டாந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் பார்க்குறாரு, ஒரு நல்ல ட்ரெஸ், பட்டில் ஒரு ட்ரெஸ்ஸு விற்பனை செய்யப்படுது. இதை பார்த்தோன்னே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை வாங்கிட்டு வர்றார், ரசூலுல்லாஹ்வுக்காக வாங்கிட்டு வர்றார். இந்த ட்ரெஸ்ஸை வந்து அந்த ஜும்மாவில் உரை நிகழ்த்தும் போது, பெரிய பெரிய தலைவர்களை சந்திக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அணிஞ்சிக்கிட்டு நல்லா இருக்குமே, ரசூலுல்லாஹ் அணிஞ்சிக்கிட்டு இப்போ பெரிய பெரிய வெளிநாட்டு ஆட்கள்லாம் சந்திக்க வருவாங்க, அவங்களுக்கு ஒரு அந்தஸ்தாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பட்டாடை என்ன செய்கிறாருன்னா வாங்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாரு. இந்த பட்டாடை நான் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டால், இந்த ஜும்மாக்கள்லையும் பெருமுகர்களை சந்திக்கக்கூடிய நேரத்துலையும் இதை நீ அணிந்து கொண்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு, அதனால் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், அவர் சொல்லுவார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இது வந்து யாருக்கு நசீப் இல்லையோ அவர்கள் தான் இதை அணிவாங்க, மறுமையில் யாருக்கு வந்து நசீப் இல்லையோ நற்பாக்கியம் இல்லையோ அவங்க தான் இதை அணிவாங்க, இதெல்லாம் நான் அணிய மாட்டேன் அப்படின்ட்டு மறுத்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவருக்கே கொடுத்துருவாங்க. அவர் என்ன செய்வார்னு கேட்டால் தன்னுடைய மக்காவில் இருந்த தன்னுடைய சகோதரர், காஃபிரான சகோதரர் கொடுத்துருவார். முஸ்லீம் தான் அணியக்கூடாது, முஸ்லீம் தான் அணியக்கூடாதுன்ற வரைக்கும் என்ன செய்வார்னா காஃபிரான தன்னுடைய சகோதரருக்கு உமர் கொடுத்துருவார்னு பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடையை பட்டாடையை வாங்கிட்டு வரும் பொழுது இதெல்லாம் நசீப் இல்லாத ஆளுக்கு அணிகிறது என்று ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. ஆனால் இதுலேயும் விதிவிலக்கு பண்ணுறாங்க, வித்தியாசப்படுத்துகிறாங்க. எப்படின்னு கேட்டால், அந்த பட்டாடையை பற்றி சொல்லும்போது இந்த பட்டாடையும் அந்த தங்கத்தையும் எடுத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த ரெண்டும் வந்து என்னுடைய உம்மத்தில் ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பட்டாடை கூட பெண்கள் அணியலாம், ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. தங்கத்தை மாதிரி தான், தங்கமே எப்படி ஆண்கள் அணியக்கூடாது பெண்கள் அணியலாம்னு இருக்கிறது, அதே மாதிரி பட்டாடை வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு தான் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் இல்லாதவங்களாக இருந்தால் என்ன செய்ய, பெண்களாக இருந்தால் பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகளுக்கெல்லாம் பட்டில் என்ன செய்யலாம், ஆடையை போட்டுக்கிடலாம். அப்போ பட்டு ஆடைங்கிறது வந்து ஆண்களுக்கு தடை. அந்த தடை கூட சில சந்தர்ப்பங்களில் விதிவிலக்கு கொடுத்துட்றாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்னு ஒரு செல்வந்தர் சஹாபி தெரியும் உங்களுக்கெல்லாம். அவருக்கு உடம்புல ஒரு சிரங்கு மாதிரி சொறி மாதிரி ஒரு நோய், தோல் நோய் ஏற்படுது. அப்போ வந்து அவர் எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அந்த ட்ரெஸ்ஸு உறுத்தி அவருக்கு அது புண்ணாக போயிடுது. அப்போ அவருக்கு என்ன செய்கிறாங்கன்னா, நீ பட்டு ஆடை போட்டுக்க, பட்டு உறுத்தாது, புண்ணு உரிஞ்சுன்னு வைங்களேன், சிரங்கு அதுக்கு மேலே பட்டு ஆடை போட்டோம்னா மெல்லிசா தடை கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து பட்டு போல் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த வந்து புண்ணு அதிகரிக்காது, சொறி சிரங்கு அதிகமாகாது. அப்போ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, நீ இனிமேல் பட்டாடை நீ போட்டுக்க, பட்டாடை ஆம்பளைக்கு தடுத்தா கூட மருத்துவ ரீதியாக அவருக்கு ஒரு காரணம் இருக்கும் பொழுது அதான் நல்ல வேறு துணி போட்டால் என்ன செஞ்சேன், உரசி அந்த இடங்கள் வந்து புண்ணாகி போயிடும். அப்படிப்பட்ட நோய் அவருக்கு இருந்திருக்கு, சருமத்தில் ஒரு நோய் இருக்கிறது. அந்த நோய் வந்து கனத்த ஆடைகள் அணிகிற காரணத்தினால அது வந்து அதிகமாயிரும் அப்படின்னு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பட்டாடைக்கு அவருக்கு சலுகை கொடுக்குறாங்க, அனுமதிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்க அணிஞ்சிக்கலாம். பட்டாடை வந்து அணியக்கூடாது என்று சொன்னாலும் ஆண்களே சில பேருக்கு ஏதாவது நோய் இருந்து அந்த எந்த ஆடை அணிந்தாலும் அது சரியாக வராது, பெரிய காயம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், வெட்டு காயம்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயத்தோடலாம் ஒரு வேறு துணியை பேண்டஞ்சு கடிச்சிடுறாங்க. அந்த காலத்தில் சும்மா மேலே துணியை போட்டு போனாங்கன்னா அது உரசும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த துணியை போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன செய்யாது, உரசாது. உடம்புலாம் வெட்டு காயமாக இருக்குது, பட்டு ஆடையை போத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உறுத்தாது, வேறு ஆடையை போத்துனீங்கன்னா உறுத்தும். அப்போ அந்த உறுத்தல்ங்கிற ஒரு விஷயம் வரக்கூடிய நேரத்தில் மாத்திரம் பட்டு ஆடையும் கூட நமக்கு என்ன செய்கிறது, அனுமதிக்கப்படுகிறது. ஆண்களுக்கு, பெண்களுக்கு பொதுவாக அனுமதி இருக்கிறது, ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்போ பட்டு ஆடையில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த பட்டு ஆடையில் வந்து இந்த கையை காட்டி இந்த அளவுக்கு தவிர நீங்கள் பட்டு ஆடை அணியக்கூடாதுங்கிறாங்க, இந்த அளவுக்கு தவிர, இந்த 4 விரக்கடை வருதுல்ல அப்படின்ற சொல்கிறாங்க. நம்ம அணிகிற ஆடையில் ஒரு பகுதி இந்த இடம் மட்டும் பட்டா இருக்குது, அல்ல இந்த இடம் மட்டும் பட்டா இருக்குது, சின்ன பகுதி, முழு ஆடையும் பட்டாக இல்லாமல் சின்ன பகுதியில் வந்து பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. பட்டு ஜாயிண்ட் பண்ணுவாங்கள்ல, பாக்கெட்டு மட்டும் பட்டில் வச்சுருப்பாங்க, காலர் மட்டும் பட்டாக இருக்கலாம், அந்த கஃபு மட்டும் பட்டாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு பகுதி மட்டும்
பட்டா இருக்குன்னு வைங்க, அந்த மாதிரி பட்டு சின்ன அளவில் சேர்க்கப்பட்ட ஒரு ஆடையாக இருந்தால் அதுக்கும் ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்கிறாங்கன்னா அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்போ பட்டாடை வந்து தடுக்கப்பட்டு இருக்கிறது ஆண்களுக்கு. தடுக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு மருத்துவ நோக்கங்களுக்காக வேண்டி அவங்க அணியலாம்னு அனுமதி இருக்கிறது. சிறிய அளவில் அது வந்து அந்த முழு பட்டு அந்த ஆடை பட்டு கிடையாது, வேறு ஒரு மெட்டீரியல் தான். அங்கங்கே பட்டு ஆடை இருக்கிறது, பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆடைக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, தடை இல்லை என்பதையும் நம்ம பார்க்குறோம். ஆடை சம்பந்தமாக, பட்டு சம்பந்தமாக அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதுனால அது ஒரு வெறுக்கத்தக்கன்னு ஆக்கிடக்கூடாது. சில ஆளுக்கு பட்டு ஆடை தொடக்கூடாது, பட்டு வச்சுக்கிறக்கூடாது, அப்படியான ஒரு சிந்தனைலாம் நிறைய பேருக்கு வரும். அணியக்கூடாது அவ்வளவுதான், விளங்குதா? அணியக்கூடாதுன்னா வீட்டில் பெண்களுக்காக வாங்கலாம்ல, பட்டு வியாபாரம் பண்ணலாமான்னா பண்ணிக்கிறலாம். என்ன பட்டு ஆம்பளை இல்லாட்டி பெண்களுக்காக நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வாங்கி கொண்டு கொடுப்பீங்க, அதை விற்பனை செய்யலாமான்னா விற்பனை செய்யலாம். பட்டு வந்து இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது ரொம்ப உயர்வானது. அது ஒரு வெறுக்கத்தக்கதுங்கிறதுக்காக வேண்டிலாம் ஹராமாக்கப்படலை. அது சொர்க்கத்தில் நமக்கு தர இருக்கிறான் அல்லாஹ், அதனால் இங்கே அணியாத. அது எதனாலன்னு கேட்டால் சொர்க்கத்தில் ஆடை பட்டுன்னு வருதா இல்லையா? அப்போ சொர்க்கத்தில் அதாவது அந்த பட்டு ஆடையை தருகிறான் என்று சொன்னால் அது மேன்மையான ஆடை தான். ஹராமாக்கப்பட்ட காரணத்தினால அது வெறுக்கத்தக்க ஆடை கிடையாது, அது அருவருப்பான ஆடை கிடையாது. சில ஹராமுகள் வெறுக்கத்தக்கதாக இருக்கும்ல, சில விஷயங்கள் வந்து வெறுக்கத்தக்கது என்ற காரணத்திற்காக வேண்டி நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கும். இந்த பட்டு என்பது அம்மாடி பட்டா அப்படின்னு ஹராமாக்கப்படலை. அது எதுக்கு படுதுன்னா ஆகிரத்தில் உனக்கு வந்து அந்த பட்டாடை கிடைக்காது. யார் இந்த துன்யாவில் இந்த பட்டாடை அணிந்து இருக்கிறார்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் அந்த பட்டாடை கிடைக்காது என்றும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டு ஆடை தான் சொர்க்கத்து ஆடைங்கிறதுக்கு நிறைய குர்ஆன் வசனங்களில் சொல்லப்படுறதை பார்க்குறோம். ஓ லிபாசுஹும் ஃபிஹா ஹரீர், மறுமையினால் சொர்க்கத்தில் வந்து அவங்களுடைய ஆடை வந்து பட்டு மட்டும்தான் நமக்கு ஆடையை, வேறு மெட்டீரியலில் ஆடை இருக்காது. சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் எல்லா ஆடைகளும் என்னவாக தான் இருக்குமா, பட்டாக தான் இருக்கும். ஏன்னா இருக்கிறதுல அதான் மேன்மையான ஒரு ஆடை, அதை விட மட்டமானதெல்லாம் தரமாட்டான். அதனால் அவங்களுடைய ஆடை வந்து சுந்துசு, இஸ்தபுரக்கு, இதெல்லாம் பட்டுடைய வகைகள். ஹரீர்னா பொதுவாக பட்டுன்னு அர்த்தம். சுந்துசுன்னு சொன்னால் அந்த பட்டுலேயே குவாலிட்டி முதல் தரம் ரெண்டாவது தரம் இருக்குல்ல, அப்படி 2 வகைகள் இருந்துச்சு. அரபுகள்கிட்ட வந்து சுந்துசுங்கிற ஒரு வகை பட்டு இருந்துச்சு, இஸ்தபுரக்குங்கிற ஒரு பட்டு இருந்துச்சு. இந்த 2ம் அணிவிக்கப்படுவார்கள் சொர்க்கத்தில் அப்படின்னு நல்லா சொல்கிறான். சொர்க்கத்துக்கு போனோம்னா சுந்துசுங்கிற பட்டு, இஸ்தபுரக்கு என்ற பட்டு அவங்களுக்கு அணிவிக்கப்படும். அப்போ பட்டாடை என்பது வந்து நல்ல ஒரு ஆடை தான், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு ஆடை தான். வெறுத்து உங்களுக்கு அல்லாஹ் வந்து அதை தடுக்கலை, பட்டை ஹராமாக்கி இருக்கிறான வெறுத்து ஹராமாக்கலை. இது வந்து உனக்கு அங்கே தரப்போகிறேன், இங்கே கட்டுப்பாடாகிறி, என் சொல்ல கேட்டு என்ன செய்ய, இது அணியாமல் இருந்தாயானால் உனக்கு சொர்க்கத்தில் அதை தருவேன்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்வான ஒரு ஆடையைத்தான் நமக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அப்படிங்கிறத என்ன செய்யணும், நம்ம விளங்கிக்கிறணும். அடுத்ததாக இதெல்லாம் இந்த பட்டுடைய ஆடை. அடுத்து இந்த ஆடை சம்பந்தமாக இது ஒரு விஷயம் ஆகிடுச்சு. அடுத்து இந்த ஆடை அணிகிற விதங்கள் இருக்குல்ல, நம்ம அணிகிற ஆடைகள் வந்து சட்டை அணிகிறோம், ஜுப்பாண்டு அணிகிறோம், பேண்ட் அணிகிறோம், சுருவால், வகையாக பேர் இருக்குல்ல. ஆடைகள் வந்து பல வகையான ஆடைகள் அணிகிறோம். அந்த பல வகையான ஆடைகளுக்கு ஒவ்வொரு பேரை வச்சுக்கிட்டு அணிகிறோம். இந்த பேர் உள்ள ஆடைகள் எல்லாம் வந்து அனைத்தும் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கலை. இப்போ இந்த மாதிரி சட்டை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா, கமிஷனும் வச்சுருந்தாங்க, சட்டை இப்படி இருக்காது. அது அந்த காலத்தில் ஒரு முறைப்பாடி செஞ்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அது சட்டை மாதிரியே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சில ட்ரெஸ்ஸுகள் இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸுகள் வந்து பல வகையில் இருந்தாலும் அந்த வகைகளெல்லாம் இன்றைக்கி புதுசாக கண்டுபிடிக்கிறான்ல. இப்போ உள்ள பேண்ட், அந்த சுருவால்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அது பேண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பேண்ட்டுன்னு ஒரு வகையான ஒரு ஆடையை என்ன செய்கிறாங்க, பிற்காலத்தில் கண்டுபிடிச்சி நம்ம அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். பேண்ட்டு, இந்த பெருமுடா, அந்த முக்கா டவுசரு, இப்படி பலவிதமான ஆடைகள் நம்ம அணிகிறோம். பெண்களுக்கும் பலவிதமான ஆடைகள் என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. இந்த ஆடைகள் வந்து எந்த வடிவத்தில் எந்த மாதிரி வகையில் இருந்தாலும் சரி, அதை அதனால் மார்க்கத்தை தடுக்கப்படாது. சட்டை அணியாத, பேண்ட் அணியாத, ஜுப்பா அணியாத அப்படின்லாம் கிடையாது. அதில் என்னென்னு கேட்டால் சில ஒழுங்கு இருக்குது. அது ஆடைகள் இன்னென்ன மாதிரி இருக்கணும், அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு இருந்தால் அது எந்த ஆடையும் அணிஞ்சிக்கலாம். அணிகிறது வந்து நீங்கள் பேண்ட் அணிஞ்சாலும் சரி, சட்டை அணிஞ்சாலும் சரி, எது அணிஞ்சாலும் சரி, அதுக்குன்னு சில உடம்புகளை எப்படி அது காட்டணும், எந்த அளவுக்கு அந்த உடம்பை மறைக்கணும் என்பதற்குரிய கண்டிஷனை தனியாக இருக்குது. அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு இருக்குமே என்று சொன்னால் எந்த விதமான ஆடை அணிவதற்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, தடையே கிடையாது.
இப்போ நம்ம சமூகத்தில் பரவலாக உள்ள ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அரக்கை சட்டை அணியக்கூடாதும்பாங்க. நம்ம சமுதாய மக்களில் அஜரத் மாதிரிலாம் என்ன செய்வாங்க, குறைஞ்சபட்சம் தொழுவும் போதாவது அணியக்கூடாதும்பாங்க. நீங்கள் அரக்கை சட்டை போட்டுட்டு தொழுவக்கூடாது, அரக்கை சட்டை போட்டுட்டு நீங்கள் பொதுவாக நடமாடக்கூடாது, ஃபுல் ஹேண்டு சட்டை தான் போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த அரக்கை சட்டைங்கிறது வெறுக்கத்தக்கமாக ஆக்குறாங்க. ஆனால் அப்படி இருக்கு ரசூல்லா காலத்தில் இருந்துச்சு, வெறுக்கத்தக்கதாக ஏதாவது ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்களான்னா கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்னா, அரக்கை சட்டையை விட கம்மியான ஆடையை ரசூல்லா அணிஞ்சிருக்கிறாங்க. ஒரு துணியை தான் ஆடையை போத்திருக்கிறாங்க. இப்படி துணியை எடுத்து இப்படி போட்டுருவாங்க, இந்த பக்கத்தை எடுத்து இப்படி போட்டுருவாங்க, முத்த கையும் வெளியே தெரியும். அரக்கை சட்டையில் அரக்கை மறைஞ்சிருதுல, அரக்கை சட்டை போட்டிங்கன்னா இவ்வளோக்கு மறைஞ்சிருது. ஆனால் ரசூல்லா போட்ட இந்த ட்ரெஸ் எப்படி இருந்தது என்று சொன்னால், முழுமையான கைகளும் மறைக்கப்படாமல் இருக்கும். ஒரு பெரிய போர்வை மாதிரி எடுப்பாங்க, இந்த பின்பக்கம் வச்சு இந்த முனையத்துக்கு இப்படி போட்டுருவாங்க, இந்த முனையத்துக்கு இப்படி போட்டுருவாங்க. அப்படி போட்டாங்கன்னா முழு கை என்ன செய்யும், வெளியே இருக்கும். இப்படி கையை தூக்குனான்னா அக்குள்ளாம் தெரியும். கையை தூக்குனார்கள்னா சஜிதாவில் அல்லது சும்மா உரை நிகழ்த்தும் போது கையை தூக்குனாங்கன்னு சொன்னால் அக்குள்ளாம் முழு கையுமே தெரியும். அப்போ முழு கை தெரிகிற அளவுக்கு ரசூல்லா ஒரு ஆடை அணிஞ்சிருக்கும் பொழுது அரக்கை சட்டக்கூடாது, முண்டா பணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க, பலவிதமான ஒரு சட்டங்களை உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாது. எந்த மாதிரி சட்டை வேண்டாலும் நீங்கள் போட்டுக்கிறங்க. ஆனால் என்னென்ன மாதிரி இருக்குன்னு ஒரு கண்டிஷன், என்ன தொழுகைக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், தோல் பூஜம் மறைக்காமல் ஒரு ஆம்பளை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தொழுவக்கூடாது, தோல் பூஜை மறையணும். இந்த தோல் பூஜத்தை மறைக்கிற அளவுக்கு என்ன செய்யணும், ஆடை இந்த ஒரு டிஷர்ட் போட்டால் கூட தோல் பூஜை மறையத்தானே செய்யும், அரக்கை சட்டை போட்டால் மறையத்தான் செய்யும். அப்போ தோல் பூஜை மறையும் அளவுக்கு நீங்கள் ஆடை போட்டால் போதும்னு இருக்கே தவிர, அது அரக்கை சட்டைங்கிறது தடுக்கப்பட்டது கிடையாது, எந்த ட்ரெஸ்ஸும் தடுக்கப்பட்டது கிடையாது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆடையுடைய சில வடிவங்களை சுண்ணத்துங்கிற பேரில் மக்கள் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆடை ஜுப்பாண்டா சுண்ணத்து, ஜுப்பா போடுற சுண்ணத்தான ஆடை போட்டிருக்காருப்பாங்க. ஜுப்பா போடுறாங்களே, அஜத் மாதிரிலாம் போடுறாங்களே, அந்த ஜுப்பாங்கிற ஒரு ஆடை என்ன செய்கிறாங்கன்னா, அது சுண்ணத்தான ஒரு ஆடை. நீங்கள் சாதாரண மக்களுக்கு உள்ள ஆடை வேறு, அஜர்த்துமாருக்கு உள்ள ஆடை வேறு இருக்கிறது. அவங்க அணிகிறது ரசூல்லா போட்ட சுண்ணத்தான ஆடைன்னு நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜுப்பாங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஜுப்பாங்கிறது அது அரபு மொழியில் ஜுப்பாவுக்கு அர்த்தம் வேறு, இந்தியில் உருதுவில் ஜுப்பாவுக்கு அர்த்தம் வேறு. உருதுவில் ஜுப்பாண்டா இதான் உருது ஜுப்பா. இந்த உருது மொழியில் ஜுப்பா எது இப்படி போடுறாங்களே, அது முழங்காலு கீழே வரைக்கும் போடுற சட்டை போடுறாங்கல்ல, இந்த சட்டையை தான் ஜுப்பான்னு சொல்லி உருது மொழிக்காரங்க சொல்லுவாங்க. அரபு மொழியில் ஜுப்பாண்டா என்னன்னு கேட்டால், இறுக்கமான சொற்று இருக்குல்ல, குளிருக்கு அணிகிற ஆடை, இறுக்கமான குளிருக்கு அணிகிற ஆடைக்கு பேர் தான் ஜுப்பா. இப்போ ரசூல்லா ஜுப்பா போட்டாங்கன்னு ஹதீஸ் இருக்கேன். இவன் என்ன செய்வான், ஜுப்பாண்டவனை அரபி ஜுப்பாவுக்கு உருது ஜுப்பாவோட அர்த்தம் செஞ்சிருவான். அரபியில் ஜுப்பாண்டு வந்துச்சுன்னா அந்த ஜுப்பாண்டை எதுக்கு சொல்லுவாங்க அரபுகள்னு கேட்டால், குளிருக்காக வேண்டி சொற்று போடுவோம்ல, தோளால் செய்யப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு ஆடை. அந்த இறுக்கமான ஒரு ஆடையை அணிந்துக்கிட்டு இருந்தார்னா ஜுப்பா போட்டிருக்காரு. ரசூல்லா கடை என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஜுப்பா போட்டு ஒழு செஞ்சார்கள், இறுக்கமாக இருந்ததால் கையை வெளியே எடுக்க முடியலன்ட்டு அந்த ஹதீஸில் வரும். இறுக்கமாக இருந்த காரணத்தினால கையை வெளியே எடுக்க ரொம்ப சிரமப்பட்டார்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஷாம் நாட்டில் சிரியாவில் தயாரிக்கப்பட்ட ஜுப்பாவை ரசூல்லா அணிந்தார்கள்லாம் வருது. ஆனால் அந்த ஜுப்பாவும் என்ன சுண்ணத்தில் வராது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஜுப்பாவுக்கு அர்த்தத்தை மாற்றி இந்த ஆடையை உருதுக்காரன் ஜுப்பாங்கிறான்ல, இந்த ஆடையை கொண்டாந்து இதைத்தான் ரசூல்லா அணிஞ்சாங்கன்னு சொல்லி அதை சுண்ணத்துண்டாக்கி அது சிறப்புண்டாக்குறாங்கல்ல, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இந்த ஆடை சம்பந்தமான இன்னும் கூடுதல் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலை நேரத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய ஆதரவோட இஸ்ரேலுடைய இராணுவம் ஈரான் மீது ஒரு பலமான கடுமையான 200க்கு மேற்பட்ட விமான தாக்குதல் நடத்தி அங்கே உள்ள பெரிய முக்கியமான தளபதிகள் அணு விஞ்ஞானிகள்லாம் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கடுமையான தாக்குதலை இன்றைக்கு நடத்தியிருக்கிறது. இதை நடத்தினது இஸ்ரேலாக இருந்தாலும் இது அமெரிக்கா தான் நடத்துனது. அமெரிக்காவுடைய வழிமுறை அதுதான். அமெரிக்கா எதை செஞ்சாலும் நான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டேன், அவனுடைய இதில் தான் எல்லாம் நடக்கும். ஏன்னாட்டா 2 நாட்களுக்கு முன்னாடியே அமெரிக்காவுடைய தளங்கள் பல நாடுகள் அரபு நாட்டில் இருக்கிறது. பஹ்ரைனில், சவுதியில், ஜோர்டானில், ஈராக்கில், சிரியாவில், இங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு அவங்களுக்கு இராணுவ படையை வச்சுருக்கிறாங்க. எல்லோரும் வெளியே வர சொல்லிட்டான் அமெரிக்காக்காரன். அங்கே இருந்தால் ஈரான் அடிப்பான்னு சொல்லிட்டு தான் இந்த தாக்குதல் நடக்கிற விஷயம் அமெரிக்காவுடைய ஏற்பாட்டை நடக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, 2 நாளைக்கு முன்னாடி அவர் பைடனே மத்திய கிழக்கு அமைதியற்ற ஒரு நிலையில் இருக்கிறது,
அதனால் அமெரிக்கர்கள்லாம் வந்துருங்க, அமெரிக்காவுக்கு வந்துருங்கன்னு நினைஞ்சார். அழைப்பு கொடுத்தவொடனே எல்லோரும் போயிட்டானுவோம். ஈராக்கில் அமெரிக்காக்காரன் யாரும் கிடையாது, சவுதியில் கிடையாது, பஹ்ரைனில் கிடையாது. அந்த இராணுவ சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருமே போயிட்டாங்க. அப்போ அதுலேருந்து என்ன விளங்குது, இதை செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அவன் அடித்தா திருப்பி அவன் அடிப்பான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லா விதமான அது மாதிரி எங்கே இருந்து அதை தாக்குதல் பண்ணாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலிலேருந்து போய் தாக்க முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு பறக்காது விமானங்கள், எரிபொருள் நிரப்ப வேண்டியிருக்கும். அதனால் ஈராக்கில் அமெரிக்காவுக்கு படைத்தளம் இருக்கிறது, அங்கே இருந்து தான் இந்த விமானங்கள் போய் தாக்குதல் நடத்தி இருக்குது. அப்போ இதெல்லாம் அமெரிக்கா செஞ்சுட்டு நாங்கள் செய்யலை, எங்களை நீங்கள் தாக்க வேண்டாம்னு அறிக்கை விட்ருக்கேன் பைடன் சொல்கிறார். இவர் சொல்கிறார், ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தாக்கவில்லை, எங்களுக்கு இது சம்மந்தமில்லை, எங்களை நீங்கள் திருப்பி தாக்கக்கூடாது அப்படின்ட்டு இன்றைக்கி அவர் பேசின ஒரு பேச்சை நம்ம பார்க்குறோம். அப்போ இவ்வளோ பெரிய இழப்புனா பெரிய இழப்பு. அந்த தாக்குதலில் ஈரானுக்கு ஒரு பெரிய முக்கியமான தளபதிகள்லாம் என்ன செய்கிறாங்க, கொல்லப்பட்டிருக்காங்க, பெரிய இழப்பு. அவங்க உடனடியாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த ட்ரோன்களை அனுப்பிட்டாங்க திருப்பி தாக்குறதுக்கு. அது போய்கிட்டு இருக்குது. அது ட்ரோன் மெதுவாக தான் போகும், அந்த பிளாஸ்டிக் ஏவுகணை மாதிரி 4 நிமிஷத்துல எல்லாம் போகாது. இன்றைக்கி வரைக்கும் போய்கிட்டே இருக்கிறது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே போய் தாக்குதல் செய்யும். நாங்கள் அது கடுமையாக தண்டனை கொடுப்போன்னு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இனிமேல் மத்திய கிழக்கு ஒரே போர் சூழல் தான் இனிமேல். ஏன்னா இது சும்மா அடையாளத்துக்குரிய தாக்குதல் கிடையாது, தொடர்ச்சியான பல தாக்குதல் பண்ணணும். இவங்களும் தொடர்ச்சியாக பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களும் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. கடைசியில் ரஷ்யாவோட ஈரானுக்கு ஒப்பந்தம் இருக்கிறது, பாதுகாப்பு ஒப்பந்தம். எனக்கு ஏதாவது வேண்டாம் நீ வரணும், உனக்கு ஏதாவது வேண்டாம் நான் வருவேன்னு சொல்லி ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. இப்போ ரஷ்யாவும் களத்தில் இறங்கி அவங்க சில பதிலடிகளை கொடுப்பாங்க. இப்படி பலது நடந்துச்சுன்னு வைங்களேன், ஏறக்குறைய உலகப்போருக்கு போயிருமோங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. நிலவரத்தை பார்க்கும்னு சொன்னால் பல நாடுகளும் இதில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. அல்லாஹ் இந்த மக்களுக்கு அமைதி தருவதற்காக வேண்டி இந்த அமெரிக்காங்கிற இந்த நாசமாக பிடிச்சவங்க நாசமாவதற்காக துவா செய்யுங்க. நாட்டை நாசமாக்குறது, இது உலகத்தை நாசமாக்குறது, இந்த அமெரிக்காண்டு ஒன்று வரைபடத்திலேருந்து எடுக்கப்படாத வரைக்கும் உலகத்துக்கு நிம்மதி கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இறைவன்ட்ட என்ன செய்யுங்க, எல்லோரும் துவா செய்யுங்க என்பதற்காக வேண்டி இந்த தகவலை சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.